ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதலடியாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த நோக்கியா 106 இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கீபேட் மொபைல் தான். இல்லை நீங்கள் வந்து ஒரு சிம் மட்டும்தான் போட முடியும். ஒரு சிம்மு ஒரு எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு இதோட அமௌண்ட் வந்துட்டு பாருங்கள் 1500 தான் கொடுத்துட்ருக்கோம். 1500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். நோக்கியா அப்படின்னாலே ஒரு பேர் போன கம்பெனி அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த காலத்துலேருந்து நோக்கியா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டாக இருக்கும். ஃபோன் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து நம்ம வந்து நோக்கியா ஃபோன் கட்டாயம் வந்து ஒன்றாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் வந்துட்டு விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கீபேட் ஃபோன்லாம் நல்லா வந்துட்டு சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம கடையிலையுமே வந்துட்டு இருக்குது, சேல் ஆகிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு இதில் பாட்டு கேட்டுக்க முடியும், எஃப்எம் கேட்டுக்க முடியும். உங்களுக்கு பேட்டரி வந்துட்டு 1000 mAh உங்களுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டியோடு வரும். உங்களுக்கு 1 இயர் வந்துட்டு ஷோரூம் வாரண்டியோட வந்துடும். கீழே போடக்கூடாது, தண்ணியில் போடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு எதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் பில்லோட போனீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். யாருமே படித்து பார்க்காத புக்லெட் அன்பாக்ஸ் நான் வந்துட்டு பண்ணிட்டேன். புக்லெட்டு கொடுத்துருக்காங்க, இதுக்குண்டான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் வந்துட்டு போடணும். நீங்கள் வேறு எதுலேயும் மாற்றிலாம் போட்டுறாதீங்க. ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் போடக்கூடாது. இதுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இருக்குது, இதை தான் போடணும். ஓகேவா? பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நோக்கியா பேட்டரி. இது உங்களுக்கு வெளியிலையும் அவைலபிள் கிடைக்கும். அதாவது ஸ்பேராக இது வந்து பேட்டரி வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்பேர் வந்து கிடைக்கும், டிஸ்பிளே கிடைக்கும், பாடி எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. இது வந்து கலர் வேரியண்ட் வந்துட்டு பாருங்கள், க்ரீன் வந்து இருக்குது. பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சிம்மு ஒரு எஸ்டி கார்டு எப்படி இருந்தால் பாருங்கள். ஒரு செகண்டரி ஃபோனாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து கலர் ஆப்ஷன்லாம் இருக்குது. பிளாக்கு மற்றும் இன்னொரு கலர் வந்துட்டு இருக்குது, ப்ரௌன் கலர். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.